ராகவ், அபி, அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து ரெசார்ட் போகிறாங்க. ரெசார்ட் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் முரளி மட்டும் பார்க்குறாரு. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்துருவீங்களா? உங்களை இருக்க விட்டுருவானா? நான் உங்கள் கூட இருக்கேன்ல, கண்டிப்பாக 2 பேரும் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. போனோடனே இந்த ரெசார்ட்டை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அபி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என்ன சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, அந்த ஃபால்ஸ்லாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குற ராகவ் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, அந்த ஃபால்ஸ் உனக்கு பிடிச்சிருந்தா நீ போய் குளி அபி, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி, அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ராகவ் அபிக்கிட்ட சொல்கிறாரு, வெளியே இருந்தே, நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு அதை கேட்டோன்னே அபி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. ராகவ் அப்படியே அமைதியாக இருக்காரு. இங்கே பாருங்க, அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை விட்டு இப்போவே நான் போயிடுறேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்பயும் ராகவ் எதுவுமே பேசவே இல்லை. சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அபி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், இவர் ஏன் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிட்ருக்காரு, ஆனால் நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டார், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்ருக்காங்க. முரளி யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அந்த அபியை சந்தோஷமாக இருக்கவே விடக்கூடாது, அதுவும் ராகவோடு சேர்ந்து இருக்கவே விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இந்த ரூம் எல்லாமே அழகாக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சந்தோஷமாக இரு அஞ்சலி, ரொம்ப சந்தோஷமாக இரு. இப்போ நீ இருக்கிறது தான் கடைசி சந்தோஷம். இனிமேல் உனக்கு எப்போவுமே சந்தோஷமாகவே உன்னை நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த ஃபால்ஸில் போயிட்டு அபி பார்த்தோன்னே அப்படியே ஓடுறாங்க. ஆவலாக ஓடி போயிட்டு அப்படியே குளிக்கிறாங்க. குளிக்கும்போது அப்படியே பயப்படுறாங்க. இங்கே பாரு ராகவ், நீயும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே ராகவும் கூட போகிறாரு. போயிட்டு 2 பேருமே சேர்ந்து குளிக்கிறாங்க. அதை முரளி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவ்வளோ கடுப்பாகுது. ஐயோ, 2 பேரும் சேர்ந்து நனைஞ்சு குளிக்கிறீங்களா, என்னால் தாங்கவே முடியல, ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே அப்படி யோசிக்கிறாரு. அங்கேருந்து அனு கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போ, ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் போகிறாங்க. அங்கே இன்னொரு பக்கம் ராகவ் போகிறாரு. போயிட்டு வராரு. எங்கே அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அனு. அந்த பக்கம் தானே போனா, இன்னும் வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லையே, அபி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தேடிக்கிட்டு இருக்காரு. முரளி யோசிக்கிறாரு, எப்படியாவது அந்த அபியை கடத்திடணும், அபி இங்கே இருந்தால் மட்டும்தானே 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரவுடிங்கெல்லாம் வர வைக்கிறாரு. வர வச்சு அவங்ககிட்ட கட்டுக்கட்டாக பணம் கொடுக்குறாரு. இருந்தாங்க, இந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, நான் சொல்கிற பொண்ணை நீங்கள் கடத்திடணும், இப்போ இங்கே குளிச்சுட்டு இப்போ வருவா, இந்த பக்கம் தான் வருவா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோலாம் காட்டுறாரு. அதே மாதிரி அபியை பிடிச்சி கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அபி அப்படி கத்துறாங்க. அதே யாரா நீங்கள், எதுக்குற என்ன கடத்துறீங்க, விடுறா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. அப்போ கூட விடவே இல்லை. இங்கே பாரு, வாயை மூடிட்டு ஒழுங்கா வா, தேவையில்லாம இங்கே கத்திட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ராகவ் தேடுறாரு. எல்லாருமே அனு எல்லாருமே தேடுறாங்க, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முரளி யோசிக்கிறாரு, நல்லா தேடுங்க, அபி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் காதலிச்ச அந்த அபியை, அதுவும் அந்த ராகவோட சேர்ந்து ஃபால்ஸ்லேயே குளிக்க விடுறீங்க, கண்டிப்பாக விடவே மாட்டேன், அவளை நான் சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சந்தோஷமாக மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. அஞ்சலியும் பதட்டப்படுறாங்க. ஐயோ, எங்கே போயிருப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க. அபி கிடைக்கவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி முரளிக்கு சொல்கிறாங்க. உடனே முரளி சொல்கிறாரு, அங்கேயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோனை கட் பண்ணிட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க, எங்கே அபி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுந்தரிக்கும் தெரியுது, அபியை காணுமா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அனு பயங்கரமாக அழறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக அந்த அபி காணும்னா அதுக்கு காரணம் முரளியா மட்டும் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன பண்ண அபியை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முரளி சொல்கிறாரு, என்னத்த நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா, பார்த்தீங்களாங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து ஃபால்ஸில் குளிக்கிறாங்க, அதுவும் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், என் செல்லத்தை அவன் கூட பார்க்கும்போது என்னால் தாங்க முடியலாத்த, அதனால தான் ரவுடிங்களை வர வச்சு நான் அபியை கடத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சுந்தரி அப்படியே பதட்டப்படுறாங்க. என்னது, அபியை கடத்திட்ட, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ண, இங்கே ரெசார்ட்டுக்கு தானே வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்கலாம் தானே வந்தோம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. ஆமாம், என் அபியோடு அவன் இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ பண்ணுற வேலையால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தானே வந்தோம், எங்கள் சந்தோஷம் சேர்த்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அத்தை, உங்கள் சந்தோஷத்தை விட என்னோட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளை, இவனுக்கு சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல, இவனுக்கு அபி பைத்தியம் பிடிச்சிட்ருக்கு, இவன் ஏன்னா இப்படி பண்ணிட்டுருக்கானோ அப்படின்னு சுந்தரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே தேடுறாங்க. தேடினோடனே அஞ்சலி சொல்கிறாங்க, ஐயோ அபியை காணும்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு எதுவுமே சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நம்ம தேடி பார்க்கலாம், கண்டிப்பாக அபி கிடச்சிருவாங்க அப்படின்னு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அதுக்குள்ளே பாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லவே கூடாது, ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எதுவுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. பயங்கரமாக அழறாங்க அஞ்சலி. ஏன்டி நீ அழுதுகிட்டு இருக்க, நான் தான் கடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு நீங்களும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்படி சுற்றி போகிறாரு. போயிட்டு எல்லா இடத்துலையும் அப்படி தேடுற மாதிரி அப்படி நடிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த அபி கிடைக்கவே மாட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு